ஜோதி, அடியே ஜோதி, போட்டதெல்லாம் போட்டபடியே கிடக்கு. எங்க போயிட்டா? அடியே ஜோதி, அடி கிறுக்கு பையன் அவள சுட்ட கரவாடு சுருங்கி போனது மாதிரி ஏண்டி சோர்ந்து போய் உட்காந்துருக்க? எல்லாம் ஒன்னாலதான். என்னடி எடக்க வச்சு பேசுற? பின் என்ன மாமனை கட்டிக்கிறியான்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியது. பாடி என் பழுத ஒரு பப்பாலு தொத்திக்கிட்ட வீடு பத்திக்கிட்டு எரியும் போது பத்திக்கிட்ட குளித்தி வாசனைய பார்த்தாளா ஒருத்தி. சும்மா அர்த்தம் இல்லாம கத்தாத. எனக்கும் ஒரு மனசு இருக்கு, அதுக்குள்ளேயே ஆசாபாசம் இருக்குன்னு கொஞ்சமாவது நினைச்சு பத்தியா நீ? வார்த்தா பேசுற மாதிரி பேசுறியே, எனக்கு பயமா இருக்குடி. உன் மனசுல என்னதாண்டி நினைச்சிட்டு இருக்க சொல்லுடு. எனக்கு மாமனை கட்டிக்க இஷ்டம் இல்ல. என் மனசுல டாக்டருக்கு இடம் கொடுத்துட்ட. அடி களவாணி பைய மகளே, என் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டியே. அடியே, மனசு பட்டு கொடுத்தியா இல்ல மல்லாண்ட படுத்துக்கிட்டியா? பாட்டி, நீ என்ன அடி கொல்லு, எனக்கு சோறு போட்டு வளர்த்தவனே. ஆனா சோறும் போயிட்டியான மட்டும் கேட்காத. அப்படி ஒரு தப்பு செஞ்சு என்னோட பிள்ளைக்கு ஏன் நிலைமையை உருவாக்க மாட்டேன். அடியே, 4 எழுத்து படிச்சவங்க திமிர்ல உனக்கு நாக்கு நீண்டு போச்சா? இந்த வார்த்தை மட்டும் என் மகன் காதல விழுந்துச்சு, உன் கழுத்துல மஞ்சள் கயிறு கட்ட மாட்டாண்டி, தூக்கு கயிறு மாட்டி. பாட்டி, நிச்சயமா ஒரு நாளைக்கு போக போற உயிரை சுமந்துகிட்டுதான் நாம இந்த உலகத்துல பிறந்திருக்கோம். அந்த உயிர் தூக்குல போனாலும் சரி, துளி விஷத்துல போனாலும் சரி, அதை பத்தி நான் கவலைப்படல. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, என் கழுத்துல தாலேன்னு ஒண்ணு ஏறினா அது டாக்டரோட தான் இருக்கும். அப்ப எனக்கு 14ஆம் தேதி கல்யாணம், குடும்பத்தோட கண்டிப்பா வந்துருங்க. அங்கேயே இல்ல, ஏன் பிள்ளையா நினைச்சு உனக்கு ஆக்கி போட்டனே, சோறுபட்ட வீட்லயே நெருப்பள்ளி கொட்டிட்டியே. அம்மா, நீங்க ஆத்திரப்பட்டு பேசுறதுனாலயோ அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுனாலயோ அழிய போறது உங்க பேச்சோட வாழ்க்கை தான். உங்களை மாதிரி பட்டத்துக்காரங்களுக்கு பொண்ணுகளை கண்டா வெத்தலை பாக்கு போட்டு துப்புன மாதிரி என் மகளுக்கு வந்த நிலைமை என் பேத்திக்கு வர விடவே மாட்டேன். மரியாதையா போயிரு வெளியே. பாட்டி, யாருக்கிட்ட என்ன பேசணும்னு கொஞ்சம் நினைச்சு பேசு. அடுத்த வார்த்தை அவரை மரியாதை குறைவா பேசுன என்ன நீ உயிரோட பார்க்க மாட்டேன். ஏன் நெஞ்செழுத்தக்காரி, யாருக்கு மரியாதை கொடுக்கணும், யாரை எங்க வச்சு பேசணும்னு எனக்கு தெரியும். எனக்கு இப்பதான் எல்லாம் புரியுது. என் மகன் ஏன் ஜெயிலுக்கு போனா, எதுக்காக ஜெயிலுக்கு போனான்னு. என்னப்பா? என்னோட கல்யாண பத்திரிக்கை கண்டிப்பா வந்துருங்க. சரியா? எங்க போனாலும் இப்படியா பின்னாலே வர்றது? சரி சரி, இங்கே நில்லு, நான் உள்ள போய் பால் குடுத்துட்டு வரேன். ஜோதிகா, என்னது யாரையும் காணோம்? என்ன ஜோதிகா இப்படி படுத்திருக்க? உடம்பு கூட சரியில்லையா? ஐயோ, அனலா கொதிக்குதே, டாக்டர்கிட்ட போலாமா? போலாம். ஆனா பாட்டி வையும். ஏன் வையும்? எதுக்கு வையும்? உடம்பு சரியில்லைன்னா பாக்க தானே டாக்டர் இருக்காங்க. என்னடி இது ஆஸ்பத்திரி டாக்டர் மருந்து மத்தாங்கன்னு பேசிட்டு? பாட்டி, அக்காவுக்கு காய்ச்சலும் மருந்து. அவளுக்கு என்ன மருந்து கொடுத்தா சரியாகும்னு எனக்கு தெரியும். நீ பேசாம போ, பொத்துக்கிட்டு வந்துட்டா. அரைப்படி பால முக்கா அப்படி தண்ணியை கலந்துக்கிட்டு. பாட்டி என்ன விவரமே இல்லாம இம்புட்டு வரமா வந்துருச்சு. நான் போய் டாக்டர்கிட்ட தெரியாம மருந்து வாங்கிட்டு வரட்டுமா? இது வந்துடுறேன். டாக்டரையா, டாக்டரையா, ஓ டாக்டரையா, என்னாச்சு தூரம் எல்லாருக்கும்? டாக்டரையா, டாக்டரையா, நீங்க ஒரு வீட்டுல சாப்பிடுறீங்கல்ல, அந்த வீட்டுல ஜோதிகா இல்ல, அந்த அக்காக்கு ஒரே ஜுரம். இந்த தொட்ட ஏ சட்டை தொட்ட மாதிரி இருக்கு, இந்த தொட்ட கேப்பக்களி தொட்ட மாதிரி இருக்கு. அப்பப்பா, உங்ககிட்ட ஏதாவது மருந்து வாங்கிட்டு வரணுமான்னு கேட்டேன்னா சரிஞ்சி, சாப்பிட்டா சட்டுன்னு இறங்குற மாதிரி ஒரு மருந்து கொடுங்க டாக்டர் ஐயா. இங்க கூட்டிடலாம்ல? அது என்னமோ தெரியல, டாக்டர் ஆஸ்பத்திரினாலே பாட்டி வெடுக்குன்னு வையுது, அதான் நானே ஓடி வந்துட்டேன். இந்த மாத்திரை கொண்டு போய் ஜோதிகிட்ட மட்டும் கொடுங்க. என்ன? சரி. ஏன் இருக்கு, சுடுதெல்லாம் சாப்பிட சொல்லு. என்ன? சரிங்க டாக்டர் ஐயா. பாட்டி எங்க? உள்ளதா இருக்கு. முந்தானி எடு. எதுக்கு? முந்தானி எடுன்னா புத்து மண்ணு. அம்மன் கோயிலுக்கு போய் உனக்காக வேண்டிக்கிட்டு புத்து மண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன். இத முந்தானியில முடிஞ்சுக்கோ,
எல்லாம் சரியா போயிடும். டாக்டர் கிட்ட போனியா? இது முந்தானையில முடிஞ்சுக்க. டாக்டர் கிட்ட போனேன், மாத்திரை கொடுத்தாரு. இது உங்ககிட்ட மட்டும் கொடுக்க சொன்னாரு. அங்க என்ன குசு குசு பேசிட்டு இருக்கீங்க? பாட்டி வந்துரும், நீ போயிடு. சரி சரி, நான் சாயந்தரமா வரேன். அன்புள்ள ஜோதிக்கு நாளைக்கு அம்மன் கோவில உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஊரை விட்டு நான் வெளில போறதா இருந்தா நிச்சயமா உன்னோட தான் போவேன். நாட்டிலே அவன் எதுக்கோ ஆராய்ச்சி பண்றான். இந்த சாராய ஆராய்ச்சியை ஒருத்தனும் பண்ண மாட்டேங்கிறான். இதுக்காக நான் ஒருத்தனே தனி மனுஷனா இருந்து தவிக்க வேண்டியதா இருக்குது. என்னடா லட்சுமி குட்டி, குடிடா குடி. நாளையிலிருந்து நீ கறக்க போற பாலை குடிக்கிறதுக்கு இந்த ஊர் குடியார பசங்கள்லாம் தவிக்க போறாருங்க. நீ பாலா கறக்க போற, சாராயில கறக்க போற. அப்புறம் இந்த ஊரே பொன்னுசாமிய பத்தி பெருமையா பேச போகுது. குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. குடிடா. என்னடா லட்சுமி ஒரு மாதிரியா இருக்குதா? பயப்படாத, எல்லாம் சரியாயிடும். நீ இப்படி எல்லாம் செய்வேன்னு தெரிஞ்சுதான் உனக்கு வாழைப்பழமும் கருப்பட்டியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க வாடா, இங்க வாடா. என்ன இந்த இத கடிச்சுக்கிட்டு கப்புடி சரக்காடி குடிடா குடி. அந்த கண்ணு இல்ல, அம்மா இல்ல, குடிய குடி. கொமட்டுதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல குஷி ஆயிடுவோம் பாரு. அப்புறம் நீயே திரும்பி திரும்பி கேப்ப. ஜோதியக்கா, காய்ச்சலாம் சரியா போயிடுச்சா? இந்தா பாட்டிகிட்ட வாங்கிட்டு போன புளி. ஆமா, புத்து மண்ணு முடிஞ்சிருச்சு தானே? எங்க சுகமானது ஆத்தா மண்ணை தூக்கி எறிஞ்சிட்டியாக்கும். டாக்டர் கொடுத்த மருந்துல தான் சரியாச்சுன்னு நினைச்சியா? நான் உனக்காக ஆத்தாட்ட வேண்டிட்டேனே, அதான் நல்லா ஆயிடுச்சு, தெரிஞ்சுக்கோ. உனக்கு குணமாயிடுச்சுன்னா அம்மன் கோயில விளக்க போறேன்னு வேண்டிக்கிட்டேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வா, போய் தீபம் போட்டு வரலாம். நாளைக்கு அம்மன் கோவில்ல உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். போலாம். பாட்டி வந்தா நீயே கேளு. ஏன், எதுக்கு கேளுண்ணா? நீயும் பாட்டி மாதிரியே விவரமே இல்லாம உயரமா வளர்ந்துட்ட. கோயிலுக்கு போனா பாட்டி கேளு, ஆஸ்பத்திரி போனா பாட்டி கேளு, சாப்பிட போனா பாட்டி கேளு. அங்க என்னடி சத்தம்? பாட்டி அக்கா கோயிலுக்கு போகணும்னு சொல்லிச்சா, உன்னை கேட்டு போலான்னு சொன்னேன். ஏன் பாட்டி சொல்லியிருந்தா நானே தூக்கிட்டு வந்திருக்க மாட்டேன். பாட்டி அக்காக்கு குணமாயிடுச்சுன்னா அம்மா கோயில விளக்கு போறேன்னு வேண்டிட்டானா, அக்கா குணமாயிடுச்சா அதான் கோயிலுக்கு போயிட்டு. எப்ப பார்த்தாலும் ஆத்தா கோயில்னு தொடுக்க வச்சே பேசு. இந்த பாரு பாட்டி, மத்த விஷயம் என்னமோ தெரியாது. இது ஆத்தா சமாச்சாரம் சொல்லிவிட்டேன், அம்புட்டுதான். இந்த பாரடி, குத்துக்கல்ல மாதிரி நிக்காம இவ கூட கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரமா வீடு வந்து சேரு. நான் போய் பாலை கறந்துட்டு ரெடியா இருக்கேன். நீ தலையை வரிட்டு சீக்கிரமா வந்துரு. வருஷம் போட எடுத்த பட்டுச்சேரைய பார்த்த உடனே பொண்ணு வீட்டுக்காரங்க அசந்தம். எல்லாத்தையும் மறந்துடாம எடுத்துக்குங்க. நீங்களும் மறந்துடாம வண்டியில ஏறுங்க. ஐயோ, இப்படியே கடந்து சேர்த்து தொலை. என்ன பாக்குற? புத்துக்கு பால் ஊத்தணும்ல. என்ன லட்சுமி, என்ன இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்க? என்னம்மா? லட்சுமி! ஐயையோ! லட்சுமி! யார் அது? ஐயையோ! ஐயையோ! லட்சுமி!
நீங்க புடிங்க, நான் டாக்டர் கூட்டிட்டு வரேன். என்ன சுந்தி? பால்கரை பொண்ணு மாடு குத்திருச்சு. சீக்கிரமா வாங்க. என்ன தைரியம் இருந்தா பத்திரிக்கை அடிச்சதுக்கு அப்புறம் நீ பார்க்க வந்துருப்படி இல்லப்பா. ஏய், எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ஏய், தள்ளி போடி. ஐயோ! ஐயோ! என்ன இது பண்ணுவீங்க? இல்லப்பா, நீ தப்பா நினைச்சிட்ட. பால்கார போன மாடு குத்திருச்சு. அதை காப்பாத்த கூப்பிட்டு ஜோய் வந்து. இல்லப்பா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். அந்த பொண்ணு உயிரை காப்பாத்த விடு. இதே நீ ஊர் எல்லையை தாண்டி ஒரு அடி வெளியில இருந்திருந்தாலும் உன் தலையை வெட்டிட்டு இந்த பிள்ளைய காப்பாத்திப்பண்டா. என்ன திமிரா பேசுறா பாத்தீங்களா? அவன் பேசுறது அவன் இல்லடா, பேச வைக்கிறது அவன். இது என் வீட்டு பிரச்சனை. இதுல எவனாவது தலையிட்டீங்க அவ்வளவுதான். ஓடுகாலி நாய, நீ விடாதா? இந்த கழுத டாக்டர் பையோட சேர்ந்துகிட்டு நானா உனக்கா? இனிமே உனக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது. நல்ல சமயத்துல அங்காளம்மாய கண்ணை திறந்துட்டா. பொண்ணை நம்பி என் பேத்தி உனக்கு கட்டி கொடுக்க நினைச்சனே. டேய், சத்தியமா சொல்றேன், இனிமே என் பேத்தி உனக்கு இல்லடா, உனக்கு இல்லவே இல்ல. ஏய் கிழவி, என்ன கிறுக்குத்தனமா வளர்ற? நிச்சயமெல்லாம் பண்ணி பத்திரிகை எல்லாம் கொடுத்துட்டேன் தெரியுமில்ல? பத்திரிக்கை கொடுத்துட்டாப்ல, கல்யாணமா உனக்கா? கம்பி எண்ணிட்டு வந்த பிறகாவது நீ திருந்துவேன் பார்த்தேன். டேய், நீ கட்டையில போற வரைக்கும் மாறவே மாட்டடா. கண்ணுக்கு எதிரா போயிட்டு இருந்த ஒரு உயிரை காப்பாத்த விடாம பண்ணிட்டியடா பாவி. கழுதைக்கு விதி முடிஞ்சு போச்சு. அதுதான் வளர்த்த மாட வைத்த கிழிச்சிருச்சு. அதெல்லாம் காரணம் காட்டி கல்யாணத்தை நிறுத்திடலாம் நினைக்காத. ஏன் உயிரே போனாலும் உன் நினைப்பு பலிக்காதுடா. வெட்டி பேசினா விலகி போறதுக்கு நான் ஒண்ணு சட்டிப்பான தேய்க்கிற பொட்டச்சி இல்ல. வேட்டி கட்டின ஆம்பளை. ஒழுங்கா இருந்தீங்கன்னா ஊட்ட பூட்டினதோட விட்டுடுவேன். ஓட நினைச்சீங்க சுட்டு பொசுக்கி சுடுகாட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். ஜாக்கிரதை. யாரு யார சுடுகாட்டுக்கு அனுப்புறது? நீயா? பாக்கலாம்டா, பாக்கலாம். நீ ஒரு மனுஷன், உனக்கு ஒரு கல்யாணம், அதுக்கு ஒரு கல்யாண பத்திரிக்கை. நாசமா போகுது. எழுந்து சாவலாம் போகுது. ஏய் கேள்வி, பத்திரிகை எழுதிட்டீங்கன்னா கல்யாணத்தை நிறுத்திடலாம் பாக்கறியா? ஏய், உன்னை என்ன செய்யலாம் பாரு. என்னடா கலட்டா பண்ணிட்டு இருக்கற? ஊரை கூட்டி பத்திரிகை அடிச்சிட்டு இப்ப கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா இந்த கிழவி. வாத்தா என்னடா? இந்த ஊரே தடுத்தாலும் உங்க கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்டா. யாரு கல்யாணத்தை யாரு நடத்துறது?
நாளை காலையில கோழி கூப்பிடுறப்ப ஜோதி உனக்கு பொண்டாட்டி போதுமாடா? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். என்ன பாவம் என்னையோ கழுத்து விளங்காம கையும் விளங்காம தெரியுத. ஏய் கிழவி, கொள்ளி போடுறவன கொலகாரன் ஆக்கிறாத. டேய், என்ன சொன்ன? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, என் தலை சாஞ்சாதான் அவன் கழுத்துல நீ தாலி கட்ட முடியும். யாராவது இந்த விஷயத்துல தலையிட்டீங்க, வெட்டி பிடிங்க, வெட்டி ஜாக்கிரதை. அடி சிரிக்க மகளே, உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. உனக்கு நானே யமனா இருந்துட்டேன். இல்லப்பா முதலாளி, உன் நினைப்புக்கு தான் அந்த கூரை புடவை உன் மனசுக்கு பிடிச்ச தாலியை வாங்கிட்டு வாடா. போடா. முதலாளி கவலைப்படாதா, நாளைக்கு காலையில உன் ஏற வரைக்கும் நானே காவல் இருக்கிறேன். பயப்படாம போயிட்டு வாடா. போடா. நீங்க தான் எனக்கு தெய்வம் முதலாளி. ஏ கிழவி, உன் பேத்தி நல்லா அலங்காரம் பண்ணி நெத்தியில் அகலமா ஒரு பொட்டை வையே. வரேன். அம்மா, நான் பார்த்து இருக்கிற பொண்ணை நீ பார்த்த உடனே என்ன பெத்ததை நினைச்சு நீ பெருமைப்பட போற. இவதான் எனக்கு மருமகன், ஒத்த கால நிக்க போறேன் பாரேன். ஆசைப்பட்ட பொருளுக்கெல்லாம் இதுதான் முடிவில்லை. நான் இனிமே எந்த பொருள் மேலே ஆசைப்பட மாட்டேன்பா. என் நல்லது கெட்டதெல்லாம் உன்னோடவே முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் புது துணி கட்டினதுக்கு ஊரே கூட்டினியே, இன்னைக்கு ஊரே கூடி இருக்குது. புது துணி கொண்டாந்து இருக்கு, இதை பாருமா. குடிக்க மாட்டவா அம்மா, என்ன பாரு, பாரு. மீனாட்சி தானே, நல்லா இருக்கியா? இன்னும் பார்த்தா என் செத்து போன பிள்ளைய பார்த்தது மாதிரி இருக்கு. அப்பம் குடிக்கிறது இல்லல்ல, நல்லா இருக்கட்டையா. அம்மா, இன்னும் பார்த்தா என் செத்து போன பிள்ளைய பார்த்தது மாதிரி இருக்கு. நல்லா இருக்கியா? தாயே, நல்லா இருக்கியா? உன்னை பார்த்தா என் செத்து போன பிள்ளைய பார்த்தது மாதிரி இருக்கு. செத்ததுக்கு அப்புறமா புத்தி வந்துச்சு. அம்மா, நல்லா இருக்கியா? உன்னை பார்த்தா என் செத்து போன பிள்ளைய பார்த்தது மாதிரி இருக்கு. யாரும் குடிக்காதீங்கடா, யாரும் குடிக்காதீங்கடா.